இந்த சார்ட்ல சைனாவோட பர்த் ரேட், டெத் ரேட் ரெண்டுமே குறிப்பிட்டிருக்கு. அதாவது ஒரு வருஷத்துல எவ்வளவு பேர் பிறக்கிறாங்க, எவ்வளவு பேர் இறக்குறாங்கன்னு. இதுல 2022 ஃபர்ஸ்ட் டைமா சைனாவோட டெத் ரேட் பாத்தீங்கன்னா பர்த் ரேட்டை விட அதிகமா இருக்கு. ஜப்பான், கொரியா இந்த நாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் குழந்தை பெற்றுக்க விருப்பம் இல்லைன்னு பாதிக்கு மேல சொல்றாங்க. இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் லெவலை விட கம்மியா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அப்போ ஃபர்டிலிட்டி ரேட்னா நமக்கு என்னன்னு தெரியணுமா? அதாவது 15 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்க பெண்கள் குழந்தை பெற்றுக்க முடிஞ்சவங்க ஆவரேஜா ஒரு ஆளுக்கு எத்தனை குழந்தை பொறுத்துக்கிறாங்க அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ரேட். அப்போ ரிப்ளேஸ்மெண்ட் லெவல்னா என்னன்னா, இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா அதே பாப்புலேஷன் அந்த கண்ட்ரில மெயின்டைன் ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அதே மாதிரி 2 குழந்தைய விட்டுட்டு போகணும். அதுதான் ரிப்ளேஸ்மெண்ட் லெவல். இந்த ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் என்ன மெயின்டைன் பண்றாங்கன்னா எல்லா கண்ட்ரியும் 2.1. ஏன்னா இப்போ ஒரு குழந்தை அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடும், பெருசாகிறதுக்கு முன்னாடியே. அப்போ அதனால பாத்தீங்கன்னா 2.1 இந்த ரேஷியோன்னு மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இந்தியால இது ஃபர்ஸ்ட் டைமா 2% வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்க ஏசியா கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே இது கம்மியா இருக்கு. இப்போ சைனால பாத்தீங்கன்னா வெறும் 1.7% தான் ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்கு. அதுவே ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 1% தான் ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்கு. எதனால பொதுவா இப்போ பெண்கள் வந்து இந்த சைல்ட கேரி பண்றது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவே நம்ம முன்னாடி ஏன்ஷியன் டைம்லாம் பார்த்தோன்னா ஒரு உமன் வந்து சைல்டு பியர் பண்ணலன்னா அவங்க கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம், இல்ல ரீமேரேஜ், செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருந்தது. ஆனா இப்ப வந்து உமன் வந்து அவங்களா வில்லிங்காவே குழந்தை பெற்றுக்க விருப்பப்பட மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு 3 தியரி இருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் கலைச்செல்வன். இதுல ஃபர்ஸ்ட் தியரி பாத்தீங்கன்னா உமன் ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது லாஸ்ட் ஒரு 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா உமன் வந்து எல்லா ஃபீல்ட்லயும் ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. இதனால அவங்களுக்கு வந்து 2 ஒர்க் மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஆபீஸ்க்கு வந்து அவங்க ஒரு ஃபுல் டைம் ஒர்க் செய்ய வேண்டியது, வீட்டுக்கு போய் மோஸ்டான ஒர்க்கை அவங்க தான் செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ உமனுக்கு வந்து இதுல 2 சாய்ஸ் வருது. ஒன்னு கரியர் எடுத்துக்கணும், இல்ல ஃபேமிலி எடுத்துக்கணும்னு. இதுல நிறைய உமன் இப்ப யங்ஸ்டர்ஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஃபேமிலியை விட கரியர் தான் முக்கியம் அப்படின்னு கரியரை சூஸ் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சவுத் கொரியால பாத்தீங்கன்னா 2014 மொத்தம் 3 லட்சம் மேரேஜ் நடந்திருக்கு. அதுவே 2024 ஒரு 10 வருஷம் கூட ஆகல. இப்ப பாத்தீங்கன்னா 1,90,000 மேரேஜ் தான் நடந்திருக்கு. 2 லட்சத்துக்கும் கம்மியான மேரேஜ் தான் நடந்திருக்கு. அப்படியே அதுல நிறைய பேர் அவங்க மேரேஜ் பண்ணாலும் அவங்க வந்து அதுல ஒரு குழந்தை தான் இருக்கணும், இல்லைன்னா சைல்டு ஃப்ரீயா தான் இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே பேசிட்டு தான் மேரேஜே பண்றாங்க. அடுத்ததா செகண்ட் தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒன் சைல்ட் பாலிசி. அதாவது நாம் இருவர் நமக்கு ஒருவர், நம்ம ஒரு கவர்மெண்ட் போட்டாங்கல்ல, அதே பாலிசி தான். இத நம்ம யார எக்ஸாம்பிளா எடுத்துக்க போறோம்னா சைனா தான். ஏன்னா சைனால பாப்புலேஷன் அதிகமாகிட்டே வருதுன்றதுனால அவங்க கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வராங்க. Chinese leadership realized population was growing too fast and something needs to be done. The government came out with a policy. They called it later, longer, fewer. Later marriages, longer birth intervals, and fewer births. அதாவது ஒரு கப்பல் வந்து கம்பல்சரியா ஒரு குழந்தை தான் வச்சுக்கணும், அதுக்கு மேல பெத்துக்க கூடாது அப்படின்னு கொண்டுட்டு வராங்க. இந்த ஸ்கீம்ல என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த 4-to-1 அப்படின்றது தான். அதாவது இந்த ஒரு குழந்தைக்கு 4 தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்பா அம்மா 2 பேர் இருப்பாங்களா, மொத்தம் எத்தனை பேர்? இப்ப இந்த குழந்தை பெருசான உடனே இவன் வந்து 6 பேரை பார்த்துக்க வேண்டியதா வரும். அதனால இவனோட பினான்சியல் சுச்சுவேஷனும் கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த 6 பேர் இல்லாம இதுக்கப்புறம் இவன் ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு குழந்தை வரணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. இதனாலதான் சைனாலன்னு இல்லாம இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்க நிறைய ஃபேமிலியில என்ன பண்றாங்கன்னா, மேரேஜே வேணாம், இல்ல குழந்தையே வேணாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஃபைனல் தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. அதாவது சிவாஜி படத்துல ரஜினி சொல்லுவார்ல, பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே போறான், ஏழை ஏழை ஆகிட்டே போறான்னு. அதுதான் இந்தியா சைனால எக்கனாமிக் பூம் நிறைய நடந்திருக்கு. கண்ட்ரியோட ஜிடிபின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கு. இந்தியால கிட்டத்தட்ட 55% பேர் வறுமை கோட்டு கீழே வாழறாங்க. அதே சமயத்துல 2021 மட்டும் 40 புது பில்லியனர் வந்து இந்தியால உருவாயிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ வாழ்வாதாரம் மக்களுக்கு கஷ்டமாகுதா இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியால. இதனாலயும் நிறைய பேர் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுல இருந்து நம்ம வெளில வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி. அதாவது கவர்மெண்ட் வந்து குழந்தைங்க பெத்துக்கிறதுக்கு கப்புள்ஸை அதிகமா என்கரேஜ் பண்ணணும். எப்போ ஒரு கப்புள் அதிகமா குழந்தை பெத்துக்க விரும்புவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு அவங்களால ஒரு நல்ல ஹெல்த் கேர், ஒரு நல்ல ஸ்கூலிங் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்துலதான்.
நீங்க சொல்லலாம் ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு. ஆனா இதோட ஸ்டாண்டர்ட் எந்த லெவல்ல இருக்கு? இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் இல்ல ஒரு எம்எல்ஏ அவங்க பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயோ காட்டுவாங்களா? மாட்டாங்க. அப்போ ஒண்ணு அவங்க அந்த ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மக்களோட வாழ்வாதாரம் பொதுவா இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டின்னு இருக்குல்ல, பணக்காரனா வருது, இந்த பணம் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இவங்க பண்ணா மட்டும்தான் இது சரியாகும். அப்படி கவர்மெண்ட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணாது. அதனால இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய்.